ப்ரைஸ் எல்லாம் இருக்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நேற்று வீடியோ போட முடியல, என்னன்னு தெரில. என் ஃபோனில் அப்லோட் ஆகவே மாட்டேங்குது வீடியோ. நான் எடுத்துட்டேன் வீடியோ, பட்டு அப்லோட் ஆக மாட்டேங்குது. நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட டெய்லி பிளான் 1.5 GB தான். அதனால் அப்லோட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அதனால் இன்றைக்கி டபுள் தமாக்கா. இன்றைக்கி 2 வீடியோ, அதாவது வீடியோவாக இனி போட போகிறது கிடையாது. ஏன்னா வீடியோ அப்லோட் ஆகவே மாட்டேங்குது. ஆடியோ போட்டு ஆடியோ ஈஸியாக அப்லோட் ஆகிடுதுனால ஆடியோவாக தான் போட போகிறேன். வசனத்தை எப்படின்னா ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வச்சுருந்தேன். ஓகேயா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ கரெக்டாகிற வரைக்கும் இப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஆயுசு. எல்லாருமே விருப்பப்படுறது நீடித்த ஆயுள், நீண்ட ஆயுள், தீர்க்க ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? ஸோ ஆயுசு அந்த டாப்பிக்கில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு மெசேஜ்: நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்களையும் பார்ப்போம் அட் த சேம். ஸோ இந்த சென்ஸில் நமக்கு கண்டிப்பாக பிள்ளைங்க இல்லாதவங்க இந்த வசனத்தை சொல்லுங்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்னு போட்டிருக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை போய் கிடையாது. அப்படியே நடக்காமல் திரும்ப அவர்கிட்ட போகாது, எம்டியாக போகாது. ஸோ குழந்தை வேணுங்கிறவங்க அந்த கர்ப்பத்தின் கனி வசனம் மட்டும் இல்லை, இதை சொல்லுங்கள்: நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் போட்டிருக்கு. ஸோ பிள்ளை இருக்கிறவங்க என்னென்னா சமாதானத்தையும் காண்பீர்கள். பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக படிக்க வச்சு, அவங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்து, பேரம் பேத்தி பார்த்து, லைஃப்பில் நல்ல செட்டில் ஆகி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சின்ன வயசில் ரசிக்கப்படலைன்னும், சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சொந்தமாக வீடு வாங்கினோம், கஷ்டப்பட்டு உழைச்சி வீடெல்லாம் வாங்கி கடைசி ஒரு பெரிய கடன் பிரச்சனையில் அது வாங்கின வீட்டை, கட்டின வீட்டை அந்த பேங்க் கரண்ட்டே கொடுத்துட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆகி கடைசி நடுத்தெருவுக்கு வந்த மாதிரி ஆயிட்டு. அப்புறம் அக்கா தனியாக படித்து அப்புறம் அவள் ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா நல்ல செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ குக்காக இருக்காங்க. நிறைய கல்யாண ஆர்டர்ஸ் வருது. செட்டில் ஆகிட்டேன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. பட் இன்னமும் அவங்க இருதயத்தில் சமாதானம் இல்லை. அதாவது எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்போ பார்த்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அந்யோன்யங்கிறது அவங்க 2 பேர்கிட்டையும் இல்லைன்னு அவங்களே எங்ககிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் இப்படியே தான் இருக்கோம், கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே அப்படி தான் இருந்தாங்க, இப்போவும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா என்னமோ எந்த குறையுமே இல்லை, நான் இப்போ நல்லா இருக்கேன், ஃபினான்ஷியலாக மட்டும்தான் யோசிக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம கடவுளோட பிள்ளைங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சமாதானம் இருக்கும். நீ ஃபினான்ஷியலாக மட்டும் செட்டில் ஆனால் அது சமாதானம் கிடையாது. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அது என்னமோ சமாதானம் நினச்சிட்ருக்கு. நான் கஷ்டப்படுறேன் ஃபினான்ஷியலாக, நான் பார்த்தியா செட்டில் ஆகிட்டேன், இப்போ முந்தி கஷ்டப்பட்டேன், இப்போ நல்லா இருக்கேன்னா எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும். பிள்ளைங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். ஃபினான்ஷியலாக மட்டும் நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு பேர் நல்லா இருக்கேன் கிடையாது. ஸோ நம்ம கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சமாதானம் உண்டு கர்த்தாவே. எங்கள் அப்பாவுக்கு இப்போ சொல்கிறேன், எங்கள் அப்பா கூடிய சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டு அந்த எல்லா விதமான சமாதானமும் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கிடைக்கணும். அவங்க 2 பேரையும் நீங்கள் இணைச்சிருக்கீங்க. அவங்க 2 பேர் பிரிக்கிறதுக்கு பிசாசுக்கு ரைட்ஸே கிடையாது. தேவன் அவர்களை இணைத்திருக்கிறார்கள். மனுஷன் எவனும் அவங்களை பிரிக்க முடியாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானம் நதியை போல் இருக்கட்டும் கர்த்தாவே. அவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை இயேசுவோட நாமத்தில் அடித்து விரட்டுறேன். அடுத்த வசனம்: என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆமேன். அடிக்கடி இந்த வசனத்தை சொல்வேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு. அடுத்த வசனம்: கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். பயப்படுதல்னால் கீழ்ப்படிஞ்சு நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆயுசு நாட்கள் என்னாகும், பெருகிறோம். அப்படி தானே? ஒரி பண்ணிக்கிட்டே ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய நோயை இழுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தருக்குள் எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருங்கள், களி கூறுங்கள்னு போட்டிருக்கு. அவருக்கு கீழ்ப்படியுங்க, உங்களுக்கு எல்லாமே வாய்க்கும். கீழ்ப்படிஞ்சு அவரோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியை நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போது மற்றவங்களாம் கஷ்டப்பட்டு செய்கிற விஷயத்த நீங்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும். எப்படி சொல்கிறது, அவனை பார்க்க வச்சு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கடைசி: கர்ப்பம் விழுகிறது மலடும் என் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்னு கருத்தை சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ ஆயுசு அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த 4 வசனம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இதை நீங்கள் தியானிங்க. ஆயுசு வேணுங்கிறவங்களும் தியானிக்கோங்க. கர்ப்பத்தை பற்றி, அதாவது குழந்தை வேணுங்கிறவங்களும் இதை தியானிச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோ, அதாவது உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவை இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுக்கு டபுள் தமாக்கா தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.